ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஒயிட்டோட கம்பெனிக்கு வந்திருப்பா. ஒயிட்டோட அசிஸ்டன்ட் தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இவளும் கேட்குறா, என்னோட பெயிண்டிங் உங்களுக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னு. எங்களுக்கு ப்ரொஃபஸர் ஜூதாம்மா சென்ட் பண்ணாங்க, ஆனால் நான் வந்து அந்த ப்ராஜெக்டில் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அது எனக்கும் தெரியும், நீ இங்கே வந்ததுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது. உனக்கு அந்த வியூஸ் அண்ட் ரெசார்ட்டை பற்றி ப்ராஜெக்ட் தெரியும்ல, அதில் தான் ப்ரொஃபஸர் ஜூவோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீ வந்துட்டு உனக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் இங்கே வந்து நீ படிக்கலாம், நீ வந்து கற்றுக்கலாம், நீ எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு திரும்பவும் உன்னை அந்த ப்ராஜெக்டில் நாங்கள் சேர்க்கலாமா வேணாமன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. இவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது, நீங்கள் என்கிட்ட ஜோக்கெல்லாம் பண்ணலையே, நான் ஏமா உன்ட்ட ஜோக் பண்ண போகிறேன், உனக்கு ஓகே தானே, ஓகேனா நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீ வந்துடு அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா தாராளமாக நான் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபஸர் ஜூவையும் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே ஒயிட்டோட கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த ஒயிட்டோட அசிஸ்டண்ட் இருக்கான்ல, அவன் தான் அந்த ப்ராஜெக்டை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் எல்லாத்துக்கும் டீ எல்லாம் ஊற்றிட்டுருக்கா. ஸோ அங்கே இருக்கிற எல்லோரும் பார்க்குறாங்க, இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. ஸோ அந்த க்ரஷ் பொண்ணு வந்து கேட்குறா, நீ இங்கே என்ன பண்ணுற, ஹீரோக்கெல்லாம் செம ஷாக்கிங்காக இருக்குது, நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. இவ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போக பின்னாடியே வெஞ்சும் போயிட்டுருக்கா. அந்த க்ரஷ் பொண்ணுக்கு தான் பயங்கர கடுப்பாயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்திங்கன்னா கையில் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு பாத்ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா. இந்த கருமை பிடிச்ச ஒயிட்டு என்ன தான் பண்ண போகிறான், எதுக்கு ஹீரோயினை இந்த மாதிரிலாம் வேலை பார்க்க வைக்கிறான் அப்படின்றது தெரியல. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்க்குறோம், அவனுக்கு செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த பாத்ரூமு அப்புறம் கீழே ஃப்ளோர் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்திங்கன்னா அப்படியே முறைச்சி பார்த்து நின்றுட்டுருக்கானா, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், நீ போறீனா போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் கடுப்பாயிடுறான். ஏய், உனக்கெலாம் கொஞ்சம் கூட சுயமரியாதைன்றதே கிடையாதா, எல்லோரும் உன்னை பார்த்து சிரிப்பாங்க நீங்கள் வந்து வேலை பார்த்தா அப்படின்னு. ஆமாம், என்னை பார்த்து சிரிப்பாங்க, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையே, எனக்கு இதுலேருந்து தான் காசு வருது அப்படின்ட்டு. இவனுக்கா கடுப்பாயிட்டுருக்கு, நீ தான் நிறைய ஜாப்பெல்லாம் பார்க்குறீல, அவ்வளோ உனக்கு காசு தேவைப்படுதா, இங்கே பாரு, மற்றவங்க சிரிக்கிறதுனால நான் ஒன்றும் செத்துலாம் போக மாட்டேன், எனக்கு காசு தேவைப்படுது, அதனால் நான் இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன அவ்வளோ இது இருக்கா போ அப்படின்ட்டு. அவள் பார்த்திங்கன்னா அங்கேருந்து போக ஹீரோக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை எல்லாத்தையுமே அந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ ஹீரோவை வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினை இவன் வந்து ரொம்பவே டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன நினச்சிட்டு இருக்கான், ரெண்டு பேர் வந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க, ஒருவேளை லவ்வர்ஸாக இருப்பாங்களோ அப்படின்றதுனால தான் இதை பண்ணிகிட்ருக்கான் போல். இதுக்கப்புறம் அப்படியே ஆஃப்டர்நூன் போல் காட்டுறாங்க. ஹீரோயினை அப்புறம் அவங்க தம்பி ரெண்டு பேரும் ஜாலியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. பக்கத்தில் தான் காமெடி பீஸுமே உட்காந்துட்ருக்கான். அந்த இடத்துக்கு ஹீரோ பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சேரை பார்த்துட்டே வந்துட்டுருக்கானா. காமெடி பீஸ் வந்து கூப்பிட்றாடே, இங்கே வாடா, இங்கே வந்து உட்காரு அப்படின்ட்டு. இவன் ஹீரோயினை பார்த்து அப்படியே முறைக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த சீட்டில் போய் உட்காந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கான். ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க தம்பிகிட்ட சொல்லிகிட்ருக்கா, இன்றைக்கி நைட்டு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், எந்த வேலையுமே எனக்கு கிடையாது, ஸோ நீயும் வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரிக்கா அப்படின்ற மாதிரி இவனு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்திங்கன்னா, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரியே காமெடி பீஸ் வந்து பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோவோட அண்ணா ஒரு பொண்ணு கூட டேட்டுக்கு வந்திருப்பார் போல். எங்கே அப்படின்னா அந்த டேவிட் பாலோட எக்ஸிபிஷன் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்காங்க. இந்த பெயிண்டிங் ரொம்ப அழகாகவே இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும்போது, இந்த பெயிண்டிங்கை விட இன்னொரு பெயிண்டிங் ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்படின்ட்டு. அப்படியா, என்னது அது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் பார்த்திங்கன்னா ஃபோனில் கேமராலாம் ஆன் பண்ணி அப்படியே அந்த பொண்ணோட மூஞ்சியை காமிச்சிட்ருக்காங்க. அவங்களுக்கா வெக்கமாக வருது, ஐயோ நீங்கள் ரொம்பவே ஸ்வீட்டாக நடந்துக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாருமே திமுன்னு ஓடிட்டுருக்காங்க. ஐயோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது, தெரியலையே, ஏதோ ஒரு திருட்டு பையன் வந்துட்டான்னு நினைக்கிறேன், நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா, அங்கே ஹீரோ தான் நின்றுட்டுருக்கான். டேய், உனக்கு என்ன தாண்டா வேணும், ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கன்னெல்லாம் எடுத்து காட்டுவானாக்கோ. அவங்க அண்ணனுக்கா உயிரே இல்லை, இவ என்ன பொசுக்குன்னு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. சரி பயப்படாதீங்க, இது வந்துட்டு புது லைட்டர், இதெல்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்னு. இங்கே பாரு ஸ்டூடெண்ட்டு, இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டு இருந்தா நான் உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாருமே சொல்லிகிட்ருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணா வந்துடுறாரு. சார் அந்தளவுக்குலாம் போகாதீங்க, இவனுக்கு மண்டையில் அடிபட்டிருக்கு, இவன் கொஞ்சம் சைக்கோ, அதான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. ஏண்டா நீ என்ன தான் நினச்சிட்ருக்க, அந்த செக்யூரிட்டிஸ் வந்துட்டு டெய்லியும் நீ இந்த மாதிரி பண்ணுறேன்னு வேறு சொல்கிறாங்க அப்படின்னு.
அதுவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு இந்த கேலரியோட ஓனரை பற்றி தெரியுமா அப்படின்ட்டு. தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, இந்த விஐபி டிக்கெட்ஸ் எல்லாமே யார் வாங்கினா அப்படின்ற லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. என்ன பேசிகிட்டு இருக்க, விஐபி டிக்கெட்ஸ் எல்லாம் யாருக்கு கொடுத்தோம் அப்படின்றது ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா நீ என்கிட்ட கேட்ட, உன்னால் ஒன்றுமே பிடுங்க முடியாது, நான் மூடிட்டுரு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா படப்படன்னு கத்திட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவன் என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நம்மளை பொசுக்குன்னு திட்டிட்டு போகிறான் அப்படின்ட்டு இவர் பாவமாக பார்த்துட்ருக்காரு. இதுக்கப்புறம் நைட்டு போல் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா லைப்ரரிக்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த இடத்துல தான் ஃப்ரெண்டுக்காரனுமே உட்காந்துட்ருக்கான். ஸோ ஹீரோனை பார்த்தோன்னே அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்ருக்கான். டே நீயும் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. இந்த நைட்டில் நீ எதுக்காக லைப்ரரி வந்திருக்க, ரூம்லேயே உட்காந்து படிக்கலாம்ல. இல்லைப்பா அந்த கண்ணாடி பொண்ணை தூங்கிட்டு இருக்கா, அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவள் தூங்குறானா நீ இவ்வளோ தூரம் வந்த, அட அவள் கொரட்டை விட்டுட்ருக்கா, என்னால் படிக்க முடியல அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் உசு உசுன்னு சொல்லிகிட்டே இருக்கான், பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிகிட்டு இருக்கான், நீ வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி தான். ஸோ நைட்டு வந்துட்டு நீ டல்லாக இருந்தாலும் மறுநாள் ரொம்பவே அழகாகவே ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவ. ஸோ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்டில் போட்டுட்ருக்காத அப்படின்ட்டு. இவளும் அப்படியா, ஆனால் சில டைம் நான் வந்து சப்பாத்தி களி மாதிரி ஆயிடுறேனே அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா. திரும்பவும் பின்னாடி இருந்து அவன் பார்த்தீங்கன்னா உசு உசுன்னு சொல்ல இவனுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. இவன் வேற உசு உசுன்னு பாம்பு மாதிரி சத்தம் போட்டுட்ருக்கான் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் ஒரு சின்ன பையன் அப்படியே உச்சா போகிற மாதிரி ட்ராயிங்லாம் வரைஞ்சி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அந்த பையனோட ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்குமா அப்படின்ட்டு அப்படியே வெளியெல்லாம் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. அதே சமயம் ஹீரோயினையும் ப்ரொஃபஸர் ஜூவையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட கம்பெனியில் தான் இருக்காங்க. இந்த ப்ரொஃபஸர் ஜூ வந்துட்டு பழங்காலத்து டெக்னிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, எப்படியெல்லாம் ஒரு பெயிண்ட்டை வந்துட்டு உருவாக்கலாம் அப்படின்னு. அவளும் ரொம்பவே ஆர்வமாக கற்றுட்ருக்கா. இதில் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி எல்லாத்தையுமே அழகாகவே சொல்லிகிட்ருக்கா. அந்த இடத்துக்கு ஒயிட்டோட அசிஸ்டண்ட்டும் வந்து நிற்கிறாங்க. சரி சார் எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு இவ திரும்ப பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒயிட் நின்றுட்டுருக்கான். அவள் பயந்தே போயிடறா. என்னை மன்னிச்சிருங்கன்னு அவள் அங்கேருந்து ஓடிட்டுருக்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அவங்கக்கிட்ட இந்த ப்ராஜெக்டை பக்காவாக முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் ஏதோ சீப்பாக பழங்காலத்து விஷயங்கள்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு. எங்கே பாரு, இதெல்லாம் ரேராக சில பேர் தான் கற்றுப்பாங்க, உனக்கு தெரியாது, ஆனால் இந்த விஷயங்களை பற்றி அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே அந்த எக்ஸிபிஷனை காட்டுறாங்க. கரெக்டாக மணி 6 போகுது. இந்த செக்யூரிட்டிஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா எண்ணிட்டுருக்கானுங்க. அப்பாடா இன்றைக்கி அவன் வரலப்பா, நம்ம எல்லோரும் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துடுறான். சரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் லேட்டாலாம் வரமாட்டேன் அப்படின்னு. இவங்களாம் கடுப்பாயிரானுங்க. டீ உனக்கு என்ன தாண்டா வேணும் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்னைக்கு இந்த டிக்கெட்ஸை யார் வாங்கினா அப்படின்ற மாதிரி தெரியணும்னு. அவங்களும் சொல்லியிருக்காங்க, இங்கே பாரு கரெக்டாலாம் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு பொண்ணு தான் வாங்கிட்டு போனாங்க, இது மிஸ் ஆனது மாதிரி நீங்கள் காமிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை பற்றி எப்படியே யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கான். அந்த சைடு ரூம்மேட்ஸ் 2 பற்றி காட்டுறாங்க. ஒரு எலி உள்ளே வந்துருச்சான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அடிக்கணுன்னு அந்த ரகட் கேர்ள் வந்து சுற்றி வந்துட்டுருக்கா. அப்போ செவத்தில் பார்த்தீங்கன்னா அது நின்றுட்டுருக்கும் போல், அதை அடிக்கிறேன்னு இவ பார்த்தீங்கன்னா கம்பை வச்சு அடிக்க, இவங்க ஒரு கேமரா வச்சுருப்பாங்கல்ல அது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. அடிப்பாவி ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு அதை தூக்கிட்டு நேராக ஹீரோட்ட வந்துட்டுருக்காங்க. டே இது என்னோட சீனியரோட கேமரா உடஞ்சிருச்சு, இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி கொடுவேன் அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டுருக்கா. குறுக்கால இந்த எரும மாடு பையன் வேற வந்துடுறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா பிரேக்கை பிடிக்கிறா, முடியலை. அவன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிகிட்ருக்கான். என்னை ஏற்றணும் நீ முடிவு பண்ணிட்டியா, நான் நிற்கிறேன்ல அப்படின்னு. நீ ஏன்டா திடீர்னு வந்த அப்படின்னு. சரி ப்ரொஃபஸர் ஜூ வந்து உன்னை வர சொன்னார், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுமா அப்படின்ட்டு. என்ன இதுக்கு அவர் வர சொன்னார், சும்மா என்கிட்ட ப்ராங்க் பண்ணிகிட்ருக்காத, நீ என்ன நம்ப மாட்டியா, சரி வரலைன்னா பரவாயில்ல, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக, ஒரு வேளை வர சொல்லியிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் இவளுக்குமே தோணிகிட்ருக்க. அப்படியே அந்த மீட்டிங்கை தான் காட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் ஜூ பார்த்திங்கன்னா சில விஷயங்களை சொல்லிகிட்ருக்காங்க.
சார் ஒரு நிமிஷம், இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தான் வந்துட்டுருக்கா. இவளை பார்த்தோன்னே இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா. அது ஒன்றும் இல்லை சார், அந்த பென்ட்ரைவோட பாஸ்வேர்டு இவளுக்கு மட்டும்தான் தெரியும், ஏன்னா அவளோட பென்ட்ரைவை தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. அடப்பாவி, இதுக்கு தான் என்ன வர சொன்னியா, ப்ரொஃபஸர் ஜூன்லாம் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன் அப்படின்ட்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போக வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்கு. அதாவது அந்த கண்ணாடி பொண்ணு வந்து கேமரா கொடுத்துருப்பாள்ல, அதில் உள்ள ஃபுட்டேஜ் அதில் தெளிவாக தெரியுது இந்த க்ரஷ் பொண்ணு தான் அந்த டிக்கெட்ஸ் ரெண்டையும் எடுத்துகிட்டு போய் ஹீரோயினோட பேக்கில் வச்சுருக்கா. இந்த க்ரஷ் பொண்ணுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க, இவ என்ன இப்படி இருக்கா, எதுக்காக இவ இந்த மாதிரி விஷயங்களில் பண்ணா அப்படின்னு. ஹீரோயின்லாம் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுட்டுருக்கா, இவ எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு எந்திரிச்ச, டேய் நீ நானும் சின்ன வயசு ஃப்ரெண்டு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நீ எதுக்கு ஹீரோயினோட பேக்கில் அந்த டிக்கெட்டை வச்சு அவளை இந்த மாதிரி மாட்டி விட்ட, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு அவன் கேட்க, இவ பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு வெளியே போயிட்டுருக்கா. ஹீரோனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இவனும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு. இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. நான் எதில் சாட்டிஸ்ஃபைட் ஆவேன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஆமாம், நீ வந்து என் மேலே தானே சந்தேகப்பட்ட, நீ என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம், இல்லை இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ரொம்பவே சைலண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாளுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு. ஹீரோனுக்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. அன்னைக்கே ஹீரோ வந்து என்னை வார்ன் பண்ணான், உன் கூட சேராத, அவன் ரொம்பவே டேஞ்சர் அப்படின்னு. இருந்தாலும் உன் பேச்சு கேட்காம நான் உன் கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நீ என்னை யூஸ் பண்ணி அவனோட க்ளோஸ் ஆகணும்னு நினச்சதானே. அன்னைக்கு அந்த ஆயில்மெண்ட் என்னன்னா மாற்றி கொடுத்த, மிலிட்ரி ட்ரைனிங்கில் அவனோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணிகிட்ருக்க, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா டைரெக்டாக போய் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு ஏன் முன்னாடி அவனை பிடிக்காத மாதிரி நடிச்சிட்ருக்க அப்படின்னு. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா வெறி ஆகிட்டுருக்கு. அப்போது இந்த விஷயங்கள் நீ எல்லாம் பண்ணது இவன் கூட நான் க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தானே அப்படின்னு. இவனும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ மிலிட்ரி ட்ரைனிங்கில் என்னை போட்டு கொடுத்தது நீ தான். ஆமாம், நான் தான் போட்டு கொடுத்தேன். அப்போ என்னோடய பெயிண்டிங்ஸில் வந்து காஃபியை ஊற்றி விட்டது அதுவும் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. ஹீரோனுக்கு வந்து செம்மையாக கடுப்பாயிட்டுருக்கு. உனக்கு அவனை பிடிச்சிருந்தது அப்படின்னா டைரெக்டாக போய் சொல்லி மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ண வேண்டியதானே. என்ன இதுக்கு நீ வந்து ட்ரிக்காக ஏமாற்றி இந்த மாதிரிலாம் மாட்ட வச்சிட்ருக்க அப்படின்னு. அவனுக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரில, அங்கேருந்து போயிடுறா. இதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயினை, அப்புறம் தம்பிக்கார, ஃப்ரெண்டுக்கார, காமெடி பீஸு, அந்த ரகட் கேர்ளு, அப்புறம் கண்ணாடி பொண்ணு, இவங்க எல்லாருமே டின்னருக்காக வந்திருக்காங்க. ரொம்ப ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போது நம்ம ரகட் கேர்ள் வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த காமெடி பீஸ்லாம் இங்கே வரதுக்கே தகுதி கிடையாது. ஏன்னா ஹீரோனை பற்றி இவன் திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ஒழிச்சு வச்சான் தெரியுமா, எனக்குலாம் அப்போ அவ்வளோ கடுப்பாக இருந்துச்சு அப்படின்னு. அட விடுப்பா, ஏதோ தெரியாத பிள்ளை, அறியாத வயசில் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு தம்பிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் வெஞ்சு தான், அவனுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்ட்டு. ஆமாம், நீ எப்படி இதை கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சார் பார்த்தீங்கன்னா மூளை இருக்கிறவன் மட்டும்தான் இதை கண்டுபிடிப்பான். எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருந்துகிட்டே இருந்தது, இந்த க்ரைமை யார் பண்ணியிருப்பா, அதுவும் இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஸோ நேராக நான் போயிட்டு அந்த எக்ஸிபிஷனில் சில டேட்டாஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அந்த நேரத்தில் ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்ற விஷயங்களை நோட் பண்ணேன். அவன் ஃபுல்லாக வந்துட்டு வேலைன்னு தான் போயிட்டு இருந்தா. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், ஹீரோயின் வந்து இந்த டிக்கெட்ஸை வாங்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை. அப்போ யாராக இருப்பா அப்படின்ட்டு தான் நான் யோசிச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எவனுமே இல்லை. ஸோ இவனுக்கு என்னடா இப்படி என்ன அசிங்கப்படுத்துறீங்க, தனியாக புலம்பு விட்டு போயிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். இவனுங்க எல்லாரும் ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கானுங்க, நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு. ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு கால் வருது. அதாவது இவளுக்கு வந்துட்டு இந்த பிரச்சனைகள் நடந்ததுனால ஆர்டர்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கால் பண்ணி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. இவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. ஸோ இதை பற்றி சொல்லும்போது கண்ணாடி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா, அது வந்து மென்ஸோட ஹாஸ்டல் தானே, இந்த நேரத்தில் நீ எப்படி தனியாக போவ அப்படின்னு எல்லாரும் ஹீரோ பார்க்க, அதுக்கு ஏன்டா எல்லாரும் என்ன பார்க்குறீங்க, என்னாலாம் முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்படியே எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தம்பிக்காரன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ வந்து அவளை மன்னிச்சிட்டியா, நான் அவளை மன்னிக்கலாம் இல்லை, ஆனால் அவளை வந்து ஏதாவது பனிஷ்மெண்ட் பண்ணாமல் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. என்னக்கா பேசுகிற, ஆல்மோஸ்ட் ஒன்றா டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க அவனால், ஆனால் நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்ட்டு. என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் நானும் அவளும் ஃப்யூச்சரில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. ஹீரோவும் ஃப்ரெண்டுக்காரனும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறான், ஹீரோயினும் நீயும் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படிச்சிங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அவள் ஏன் இவ்வளோ பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து காசெல்லாம் சம்பாதிக்கிறா, அவ்வளோ காசு அவளுக்கு தேவைப்படுதா என்ன அப்படின்ட்டு.
ஆமாம், அவளோட ஃபேமிலியை அவள் தான் ரன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அந்த காசு அவளுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அந்த ஃபுட்டெல்லாம் இவன் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கிறான். நான் போயிட்டு இதை டெலிவரி பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அட அதெல்லாம் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டுக்காரனோட ஜாயின் பண்ண. தம்பிக்காரன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ வேறு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு சொல்ல பார்த்தீங்கன்னா வாய மூடுறா ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு அப்படின்ட்டு நார்மலாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் அந்த ப்ரொஃபஸர் ஜூவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு, நீ திரும்பவும் என்னோட ப்ராஜெக்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கமா அப்படின்ட்டு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு உனக்குள்ளே நிறைய டேலண்ட் எல்லாம் இருக்குது, அதை பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நீ வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளோட இன்னொரு டேலண்ட் என்ன தெரியுமா, காசெல்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்ட்டு இவ கடுப்பாயிட்ருக்கா. ஏன்டா உனக்கு ஏன்டா போகாமல், நீ உங்கள் அண்ணனோட காசில் தானடா வாழ்ந்துட்டுருக்க அப்படின்ட்டு. இங்கே பாரு ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம் ரொம்ப ஜாஸ்தியாகி அடிதடி சண்டையில் போயிட்டுருக்கு. இவரா டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, போன டைம் இங்கே வந்தபோது இப்படி தான் அடிச்சுட்டு நாடுறீங்க, கொஞ்சமாவது டீசெண்டாக நடந்துக்குங்கடா, நீங்களாம் வளர்ந்துட்டீங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் அமைதியாகிடுறாங்க. இங்கே பாரு நீ வந்து ஆர்ட் ஸ்டூடெண்ட்டு, நீ வந்து ஆயில் பெயிண்டிங்கு. ஸோ 2 பேரோட ட்ராயிங்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் 2 பேரும் இப்போ காம்படிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஹீரோயின் ஆன் பார்த்துட்ருக்கா. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.